மறைபொருள் அறிகின்றார்கள். ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துகிறார்கள். வாழ்வில் ஒரு பொழுதும் வீழ்வதில்லை. இறைவார்த்தை வழிபாடு தாட்சியின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. ஆண்டவரே, உமது நாளாய் இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊத்தினை எம்மிலும் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோடின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தன்னை இறைவனிடம் கையளித்து அவர் விருப்பப்படி நடப்பான் என்கிறது சீராக் புத்தகம். அவனும் வாழ்வு பெறுவான் என்கிறது முதல் வாசகம். பணியுடன் செய். சீராக்கின் ஆணை நூலிலிருந்து வாசகர். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 17, 18 மற்றும் 20, 28, 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணியுடன் செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பணிவு கேட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரும் அவர் மாட்சி பெறுகிறார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தில்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் உண்மைகளை புரிந்து கொள்ளுவர். நாணிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. நம் பயணம் தொடர்கிறது. பழமைக்கும் புதுமைக்கும் உள்ள வேறுபாட்டை இன்றைய 2ஆம் வாசகம் விளக்குகிறது. நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை புறக்கணித்து விடாமல் இருக்கும்படி எச்சரிக்கை விடுகிறது. 2ஆம் வாசகம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 18 முதல் 19, 22 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த அந்தாரமான சுழற்காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிட்டு பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைந்தீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய வழிபாட்டில் நற்செய்தியிலிருந்து நாம் கிளம்பினால் இது சரியாக புரிந்து கொள்ளப்பட முடியும். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வில் உறவு நிலைகளில் உச்சங்கள் பல உண்டு என்பதை அறிவோம். இன்பமான உச்சங்களும் உண்டு, துன்ப துயரங்கள் நிறைந்த உச்சங்களும் உண்டு. இந்த உச்சமான நேரங்களில் மனித உறவின் வெளிப்பாடாக அமைகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு விருந்து. விருந்து விருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னே ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் விருந்தோம்பலை பற்றியும் சிந்தித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தியில் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவங்களை எல்லாம் விதிமுறைகளாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகும். விருந்து தருவதிலும் விருந்து பெறுவதிலும் நமக்கு பங்குண்டு. நமது குடும்பங்களில் இவையெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரியம்தான். விருந்தை வழங்குவோம், விருந்தை நாம் கொடுப்போம், விருந்தை பெறவும் செய்வோம். உருவத்தில் உகந்த
ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். இறைவனுக்கு